அம்மா மதுரை மீனாட்சி, செஞ்சி காமாட்சி, ஆச்சி விசாலாட்சி. அப்பா ரெண்டு கண்ணு இல்லாதவன் ஐயா. என்ன பாவம் செஞ்சியோ, ரெண்டு கண்ணு இல்லப்படா. ஒரு பொருள் தான் வந்துடுறேன், அவசரப்படாது. உங்களுக்கெல்லாம் மிட்டாய் பிஸ்கெட்டு இந்தப்பா. வா மறைடா வா. ஆகம் தரா. 45 வருஷத்து ஃப்ரெண்ட் இல்ல. ஏதோ மீனாட்சி தாய்வாவிலியோ. ஆமா, என்ன ஜனங்களோட மோதிக்கிட்டு இருக்க? அங்க வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட ஏழை ஜனங்களுக்கு கொஞ்சம் துணிகள்லாம் வாங்கி கொடுத்தேன். பொது தொண்டு. உனக்கு இந்த வயசுல இருந்து இதே கோடம். அது ஏன் உனக்கு என்ன போட்டாட்டியா புள்ளையா? ஒண்ணு இல்ல, ஏதோ 10 லட்சம் ரூபாய் இருக்கு, ஏதோ எங்கிட்டு இருக்க. நமக்கு அப்படி முடியுமா பொது தொண்டு செய்யறதுக்கு? நமக்கு பின்னால போய் பொண்டாட்டி 2 புள்ள டிரைவர் இதுக்கெல்லாம் ஜோறு போடணுமே. வாங்க. என்ன? ஆமாம். என்ன கோயிலுக்கு போய் ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டு வரீங்களா? ஆமா, பின்ன என்ன, ஞான பண்டிதம் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையானா நான் போறேன், நீ ஞாயிற்றுக்கிழமையானா வாரா கோவிலுக்கு போறேன். வாரம் பூரா செய்யற பாவத்தை ஒரு நாளாவது சாமி கிட்ட போய் சரிப்படுத்தணும் இல்ல? ஆமா ஆண்டவன் தான். வாரத்துல ஒரு நாள் ஆண்டவனுக்கு அவரால் படைக்கப்பட்ட ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்ய பாக்கி 6 நாள். உனக்கு 6 நாள் போதாது, 60 நாள் வேணும் ஐயா. ஜேம்ஸ் அண்ணாவுக்கு எப்பவும் யாருக்காவது ஏதாவது உதவி செய்துகிட்டே இருக்கணும், அப்பதான் அவருக்கு திருப்தி. அப்போ பொன்னகரத்து நன்கொடை சம்பந்தமா நாளைக்கு வரட்டுமா ஆண்டவன்? நன்கொடை விஷயமா நம்ம கிட்ட வர்ற வேலை வேணாம். அது கெட்ட வியாதி அப்பா. எவனாலும் இழுக்க வாங்கின போய் பாரு. என்னங்க இது? நீ சும்மா இருமாருதாங்க, உனக்கு என்ன தெரியும்? ஒரு நாளைக்கு நன்கொடை கொடுத்துனா வருஷம் பூரா வந்து நிற்பான். அப்புறம் கொடுக்கலன்னா ஒளியே ஒளியே ஒளியோடு கத்துவான். நிஜமா பொன்னகரம் நமக்கு சொந்தமான இடம். நம்ம எதுவும் பணம் கொடுக்கலன்னா ஜனங்கள்லாம் சேர்ந்து நம்மள திட்டுவாங்க. வாடா, நம்ம இடத்துல தானடா இருக்கிறானுங்க அவனுங்க. வாடகை வாங்குறோம்ல, குடிச்சுக்கு நான் எல்லாம் தர்றான் பெரிய வாடகை. அப்ப ஜேம்ஸ் நீ போயிட்டு வா, நீ அந்த வேலைக்கு தான் லாய்க்கு. எனக்கு ஒரு வயறு வியாபாரி வந்திருக்கிறான், அவன் விஷயமா இன்னைக்கு முடிக்கணும். நான் போயிட்டு வரேன். மணிக்கு பிள்ளை ஐயா எடுக்காத வரேன். வா மறந்துதான். வாங்கிடலாம். ஆச்சாரியார் திருவிழாவுக்கு போயிருக்கிறாரு, நீரோட்டம் பார்க்கணும். நாளைக்குதான் வருவாரு. நாளை வரைக்கும் இருக்கிறியே சேர்த்து இருப்பா இருப்பா. இல்ல அப்ப நம்ம ஓட்டல் மேல போறோம். நான் சேர்த்து கொலகார பயணம் இருக்கிற இடம் இந்த மாதிரி சரக்குகளை வச்சுக்கிட்டு இருக்கலாமா? அது சரி, பத்திரமா வச்சுக்கோங்க. இல்ல நம்ம கையில இருப்போம். வேணா சேர்த்து, இங்க எக்கச்சக்கமா வைரங்கள் இருக்கு, அதோட கலந்துடும். நீங்க வச்சுக்க பரவாயில்ல புள்ள, நம்ம கையில இருக்கட்டும். சரி, நம்பிக்கை தானே. எதுக்கும் கணக்கு பிள்ளை ஒரு ரசீது எழுதி சேட்டுக்கிட்ட இருந்து ஒரு வெறும் கல்லு பெற்றுக்கிட்டு இருக்கோம்னு எழுதி கொடு. நாங்க ஐயா, நம்ம இந்த கையில எத்தனை வருஷமா வியாபாரம் பண்றோம். இல்ல நம்ம இந்த மலை போல நம்புறோம். வேலை தரப்ப வேலை சொல்றதை விட நானே போய் செய்யலாம் கொண்டு கேஸ்ல கொண்டாந்து காட்டி ஒரு வெள்ளி டம்ளர் கொண்டா கூடாது. ஆரியம் கட்ட பேரலாம் நான் கொண்டா வச்சது. இதுல சாப்பிடலாமா முதல்? எல்லாம் எடுப்போ நேர வண்டிதா சன்னிக வேலாயுதம் சாப்பிடுங்க. யாராவது எதிர்த்து சாப்பிடுறது ஒரு அன்பு வேணும்ல. அவன் என்ன பெருமை போயிட்டானா? ஐயோ வயிற விஷயம் எல்லாம் முடிஞ்ச மாதிரிதான். அது நாளைக்கு ஆச்சரியம் தான் நீரோட்டத்தை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். அது வேற ஒண்ணும் இல்ல. டிரைவர் மாணிக்கா, மாணிக்கா ஐயா வா, பேட்டை எடுத்துக்கிட்டு போய் எடுத்துட்டு போவா. அவளை கூட்டிக்கிட்டு போய் காரை விட்டுட்டு வா. எங்க கூட அவர் சொல்லுவார், அங்க விடு. ஐயா ராம் ராம். என்ன இது போகும்போது நல்லா போனாரு, இப்ப சட்டா போயிட்டு அரைச்சு இருந்து சாப்பாடு என்ன தின்னாரோ என்ன குடிச்சாரோ. ஆமா, எங்க இருந்து வரீங்க? அரே இந்த கடை காக்கடை துபாய் ஆள வந்தா வேற கடை இல்ல, அங்க இருந்து வர. இந்த பாரு, நீ அடிக்கடி வந்து எழுப்பாரு. அவரா முடிச்சு கேட்டாச்சுன்னா வெறும் நோராக்கும். சரி நோரப்போம், தொந்தரவு பண்ணாது. ஹலோ ஹலோ, யாரு? ஆள வந்தார் பேசுறேன். நான் தான் பெருமாள் பேசுறேன்.
ராம்சேட்டை யாரோ கொலை பண்ணிட்டாங்களா? அது விஷயமா போலீஸ்காரங்க உங்களை சந்தேகப்பட்டு அங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, வீட்டுக்கு தான். வேலாயுதம் ஞான பண்டிதா. மன்னிக்க முடியல. ஆமாங்க. ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லையே, வருத்தம் நமக்கு என்னத்துக்கு வருது? நமக்கே வருத்தம் வருது. மணி போய் பத்திரமா பையில வச்சுக்கோ. சாயந்தரமா கேட்கலாம். அப்பா கூட வச்சுக்கோ. முடியும். வாங்க வாங்க. வாங்க வாங்க. நம்ம வீட்டுக்கு இத்தனை நாள் நீங்க வந்ததே இல்ல, இன்னைக்குதான் வர்றீங்க. ஏதாவது சாப்பிடுங்க. சாலவந்தார், நாங்க பொழுதுபோக்கு வரல, அந்த வைர வியாபாரி கொலை விஷயமா வந்திருக்கிறோம். ராம்சேட்டா ஆமா. கொலை பண்ணிட்டாங்களா? ஆமா. நேற்று என் கடையில வந்து நல்லா சாயந்தரம் பேசிட்டு போனாரு. இந்த மாணிக்கம் பிள்ளை தானே எடுத்து போய் ரூம்ல விட்டாரு. ஐயா ஆமா, நான் தான். ஓ, அது நீதானா? ஐயா, கார்ல இருந்து இறங்கும் போது அந்த ஆளுக்கு பங்க இல்லையாமே கண்ணாடிக்கிட்டே போனாரு. அப்புறம் நான் தான் கைத்தாங்கிற தாங்கி கொண்டு போய் படுக்க வச்சேன். அதுக்கு இந்த கொலைக்கு என்ன சம்பந்தம்? என்னையா என்ன கேள்வி கேட்கற? நீ கொண்டு போய் படுக்க வச்ச பிறகு என்ன எழுந்துக்கோ இல்லையாமே? அது என்னமோ எனக்கு தெரியாது. ஜாலவந்தா, இந்த ஆட்கள் உங்க வீட்டுல வச்சிருக்கப்படாதுங்க. மாணிக்கம் பிள்ளை, உன்னால ஒரு பெரிய குடும்பத்துக்கே கெட்ட பேர் வரும் போல இருக்க. மாணிக்கம் பிள்ளை கேவலம். யாரோ வயரம் வச்சிருப்பான், அதுக்கோசரம் கொலை செஞ்சிருப்பான். என்ன கேக்குறாரு? சப்பி நிச்சய பெட்டரு. அப்படி வயரம் எங்க கிட்ட இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. பைய பாருங்க, இருப்ப பாருங்க, உங்க பாருங்க. என்ன அது? அடி வெளியே சீக்கிரம். என்ன மாணிக்கம் பிள்ளை? இதே வயரம் தான் அந்த ஆள் கிட்ட. ஐயோ மாணிக்க பிள்ளை, கேவலம் ஒரு வைரத்துக்காக ஒரு மனுஷனை கொலை பண்ணலாம். இத்தனை வருஷமா வந்து உனக்கு இந்த புத்தி வந்துச்சு. பேசாத, கொலைகாரன் பேசக்கூடாது. என் குணம் உங்களுக்கு தெரியும். கொலைகாரன் என்கிட்ட பேசக்கூடாது. அவ்வளவுதான். பேசாத போ. அம்மா, இதெல்லாம் என்ன மாணிக்கம் பிள்ளை? எல்லாம் என் தலையெடுத்தம்மா. 15 வருஷ காலமா உங்க வீட்டில் நாயா உழைச்சதுக்கு ஐயா எனக்கு கொலைகாரனுங்கிற பட்டத்தை வாங்கி. ஐயோ, இதை என்னால் நம்பவே முடியல. கடைக்கு வந்த வைர வியாபாரியை யாரு கொலை செஞ்சாங்கிறது கடவுளுக்கு தெரியும். மனுஷனுக்கு மனுஷன் ஏமாத்தலாமா? கடவுளை ஏமாத்த முடியாது. ஆனா என்னை பத்தி நான் கவலைப்படல. என் சம்சாரம் கர்ப்பிணி, நான் குழந்தை குட்டிக்காக. அவங்களை யாரு காப்பாத்த போறாங்க? என்னங்க இது? மாணிக்கம் பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. அது நமக்கு என்ன தெரியும்? அவன் வயரத்துக்காக ஆசைப்பட்டு கொலை செஞ்சான். அந்த வயரத்தை தூக்கி இங்கே வச்சுக்கிட்டான். எங்க ஒழிச்சு வச்சாலும் பரவாயில்ல. ஏன் போய் சொல்றீங்க? இதுவரையில் பணத்துக்காக ஆட்களை ஏமாத்திட்டு வந்தீங்க, இப்ப கொலை கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. சத்தம் போட்டு சொல்லாது. நான் வேணும், நான் கொலை செஞ்சேன். அவன் என்னவோ தூக்கத்துக்கு மருந்து கேட்டான். நான் கொடுத்த ஒரே முட்டா தூங்கிட்டான். வீக் பாடி போல இருக்கு. சும்மா இருங்க. அந்த மாணிக்கம் பிள்ளை துடியா துடிக்கிறார். அவர் குடும்பம் என்ன கதையாக போதும். நான் ஜெயிலுக்குள்ள போயிட்டா நம்ம குடும்பம் என்ன கதியாகும்? என் புள்ள குட்டிங்க நடித்தருவில அலையுமே. அப்புறம் நீ வெளியே போக முடியுமா? ஜெயிலுக்கு போன மூட்டாட்டி போறா பாரு, காரி துப்பானே. இத பத்தி இனிமே நீ பேசுற வேலை விட்டுடு. அப்புறம் குடும்பம் அழிஞ்சு போயிடும். நான் சொன்னதை நல்லா யோசனை பண்ணி பாரு. சமயக்கட்டுல போய். ஐயோ கடவுளே, கண்ணிருந்தும் குருடாக, வாயிருந்தும் ஊமையாக, எதையும் வெளியே சொல்ல முடியாதபடி என்னை இப்படி படிச்சுட்டியே முருகா. என்ன பழனி, மாணிக்கு இன்னும் சாப்பாட்டுக்கு வரலையா? நேரம் ஆயிடுச்சா? எப்பவும் சீக்கிரம் வந்துருவாங்க. இன்னைக்கு இன்னும் வரலம்மா. அம்மா அம்மா, யாரோ கடைக்கு வந்த வியாபாரியா உங்க வீட்டுக்கார கொலை பண்ணிட்டாரு. போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க. வாங்க. சலாம். சலாம் எங்க எங்கடா வந்தது? அதான் அங்கேயே கேளுங்களேன். இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்னடா வேலை? இது என்னை போன்ற ஏழை எளியவர்களுக்கு தாய் வீடு போன்றது. மாமனார் வீடுன்னு சொல்லாம விட்டானே. யாரு கண்டா? உங்களுக்கெல்லாம் நல்லா இந்த பைத்தியக்காரன் ஜேம்ஸ் ஒருத்தன் கிடைச்சுக்கிட்டான்டா. அவன் தலையில மிளகா அரைக்கிறதுக்கு அவனை புகழ்ந்து பேசினோம்னா அவன் 5 10 கொடுக்குறான். அதை வாங்கிட்டு போறது. எடவட இது ஒரு பழைப்பட. நீங்க பேசுறது நல்லா இல்ல. சும்மா இரு மாதிரி. நம்மள திருவிழா கூட்டிக்கின்னு போயிட்டு ஒரு ஆரணா மாலை, ஒரு தொண்டனுக்கு போடுற மாலை ஒரு தலைவன் எனக்கு போட்டு கிண்டல் பண்ணான். உங்க அப்பன் படத்தை வேற சூற விட்டான். மறந்துட்டியா? அதெல்லாம்
எங்கேயோ பிளாட்பாரத்துல தலைவலி உண்டாக்குற மருந்த விக்கிற பயிர்களை கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டா அவன் பெரிய டிஎம் இல்ல நினைச்சுட்டான். அதிகமா ஒண்ணு பேச வேண்டாம். ஏதா இருந்தாலும் அப்பா வந்த அப்புறம் பேசிக்க. பேசட்டும் மேரி, பாவம் என் தகப்பனார் வயசு. பாத்தீங்களா உங்களை போய் அப்பாங்கிறான். என்னையா நாங்க அம்மாவாசிக்கு அப்துல் காதருக்கு என்னடா சம்பந்தம்? என் முஞ்சாடா மூஞ்சி. உங்க மூஞ்சி எதுக்குமே வராது பெரியவரே. 6 அடி மனிதனுக்கு ஆண்டவன் கொடுத்திருப்பது ஆரங்கல நாக்குதான். அதை புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்று எங்க வேதத்துல சொல்லியிருக்கோம். ஐயோ, அப்ப எங்க வேதத்துல மட்டும் விட்டுட்டானே. அவங்கிட்ட போய் சொல்றப்பா பார்ப்பதும் தீது, யாரோட சேர்றது அவன் சுத்துறது எல்லாம் தீதுன்னு திருக்குறள் எழுதி வச்சிருக்காங்க. ஐயோ ஐயோ. பெரியவரே, அது நன்னறியில் எழுதி இருக்கிறது. நன்னறியில் எழுதுறா, குள்ள நெறியில் எழுதியிருக்கான். நான் சொல்றது ஏதாவது புத்தகத்துல இருக்கா இல்லையா, அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது. பாய். அது சரி, சின்ன பொண்ணு தானே, இது இருக்கிற இடத்துக்கு டேண்டாடே நீ எல்லாம் வரலாமா? மருந்து விற்க வந்தியா இல்ல மயக்க வந்தியா? போட வெளியே. இத பாருங்க, அவரை வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. எஜமா சும்மா இருற. சின்ன பொண்ணு, அதுக்கு விஷயம் புரியாது. இந்த மாதிரி பசங்களை பத்தி புரியாது முதல்ல. சரி, உன் அதிகாரத்துல தான் அவனை வெளியே போக சொல்லு. அவன் முதல்ல இதை விட்டு வெளியே போகணும், அவ்வளவுதான். எனக்கு நிச்சயமா அவர் வெளியே போக மாட்டார். என்ன சிரிக்கிற? லூசு பயம் போல் இருக்கு. எங்கிட்டயாடா மோதல? என் சர்வீஸ் என்ன, உன் சர்வீஸ் என்ன? நீ ஒரு எறும்பு மாதிரி. பெரியவரே, ஒரு சின்ன எறும்பினால் பெரிய ஆணையே அவஸ்தைப்படும் கதை உங்களுக்கு தெரியுமா? அப்ப நீ எறும்பு என்ன ஏதாவது செஞ்சிடலான்னு பாக்குறியா? செய்ய வேண்டிய வேலை நீங்க செய்யறீங்களே. சமயத்தில் நம்மள செய்யலாம். யாருங்க? ஓஹோ, அடியாள் வச்சிருக்கியா? அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? அப்பா எங்க போயிருக்காங்க? ஐயா சர்ச்சுக்கு போயிருக்காருமா. அத அங்கே சொல்லு. யாரும் சொல்ல வேணாம். அந்த ஜேம்ஸ பார்த்து அங்க பேசிக்கிறேன். நீங்க போங்க, நம்ம போ. அவர் திட்டினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. இதெல்லாம் சர்வசாதாரணம். இதை விட மோசமான வசவுகள்லாம் வாங்கி எனக்கு பழக்கமா போச்சு. நான் என்னமோ அவர் பெரிய மனிதர், உயர்ந்தவர், பண்புள்ளவர்னு நினைச்சிருந்தேன். நான் அப்படியெல்லாம் இல்லப்பான்னு நிரூபிச்சுட்டு போறாரு, அவ்வளவுதான். ரமேஷ், ஆண்டவன் இந்த வயசுக்கு மேல இத்தனை படி ஏற விடுறான். என்ன எதுமா எறும்புனால யானையே அவஸ்தைப்படும் அந்த ரஹீம் பைய ஒரு கதையை சொன்னானே, உள்ளார பூந்து பாத்தீங்களா? நான் நினைக்கிறேன் உங்களை ஏதோ அட்டாக் பண்றதுக்கு அந்த பைய ரகசியமா பிளான் பண்றான். அது மட்டும் யோசிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அந்த நாயை ஊட்ட விட்டு வெளியே போடான்னு சொல்றேன். அந்த பேபி அதுக்கு சொல்றா, ஏன் அது வெளியே போகணும், இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றா. அதையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு இப்போ. ஐயோ எஜமா, நீங்க பெரிய சிந்தனை கடலை எஜமா. உங்களை யாரும் மறக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் ஆல் ரவுண்டா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. நான் நினைக்கிறேன் ரஹீம் பையனுக்கு வேறு ஏதாவது லவ் இருக்குமோ? இருக்குமோ? என்ன இருக்கு. நம்ம பெரிய மனுஷன் அதை நேரம் தெரிஞ்சு கூடாது. நான் வெளியே வந்துட்டேன். நல்ல வேலை. அதுதான் ஜேம்ஸுக்கு தெரியுதா? 2 பேருக்கு கல்யாணத்துக்கு பண்ணி வச்சுக்குவோம். ஐயோ, இந்த தம்படி கட்டி பேலா இருக்கும் போதே உங்களை இப்படி முறைக்கிறான் அந்த பையன். நாளைக்கு ஜேம்ஸியாவுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டா 10 லட்சத்துக்கு அதிபதி ஆயிடுவான். அப்புறம் உங்களை டைரக்டால மோத ஆரம்பிச்சிருவான். அதுதான் அவன் பிளான். இந்த ஜேம்ஸ் 30 ஜனங்களுக்கு செய்த உதவியை நிறுத்தணும்னு நான் பிளான் போட்டிருக்கிறேன். இவன் கதையவே மாற்றுவான் போல இருக்கு. பெருமாளே, இந்த இடத்துலதான் அவன் யானை ஆக போறான். நான் எறும்பு ஆக போறேன். ஜேம்ஸ் 10 லட்சத்துக்கு நம்ம 10 லட்சத்துக்கு மோத விட்டுற கூடாது. நம்ம படம் போயிடும். ஜேம்ஸ் 10 லட்சம், நம்ம 10 லட்சத்தோட சேரணும். அதுதான் இப்ப நான் போட்டு இருக்கிற பிளான். வாயா ஜேம்ஸ், வா. வாங்க அளந்தான். என்ன மாதா கோயில் பக்கம் வந்திருக்கீங்க? நமக்கு எல்லா கோவிலும் ஒண்ணுதான். ஒன்றும் புரியலையே. உனக்கு என்னைக்குதான் புரிஞ்சிருக்கு. கார்ல ஏறி சொல்றவா. வாங்க. என்ன தட்டுல பிரசாதம். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. அப்ப ஞான பண்டித முருக மாமன் கிருஷ்ண நம்ம வீட்டுல வச்சு பிறந்துட்டானா? பொதுவா இன்னைக்கு நல்ல நாடு. மரியாதை ஜேம்ஸ் என் வீட்டு உனக்கு தெரியுமா? எதுக்குங்க? எல்லாம் நல்ல விஷயமாதான். அளவன் நான் போறான், லட்ச லட்சமா சம்பாதிச்சான், எக்கச்சக்கமா குடுகளை கட்டினான், குடி போறதுக்குள்ள செத்து போட்டான். ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதுக்குள்ள நான் செத்து போடுவேன். அவளுக்கு கவலை. மருகதா, அவளை சொல்லுவா சாவறானா? எல்லா பசங்களையும் சாவ அடிச்சுட்டான், நான் சாவேன். ஆளவன் நான் போறேன்னா
நாட்டுல எவனையும் செய்ய முடியாத பல காரியங்களை செஞ்சான். புது புது வழியை காட்டி விட்டுட்டு அவன் பாட்டிக்கு போயிட்டான் அப்படின்ற பேரை எடுக்க போறேன் இனிமேதான். என்ன ஆளவந்தார், உங்க பேச்சு ரொம்ப புரட்சிகரமா இருக்கு. ஏன் நான் புரட்சி செய்ய மாட்டேன்னா? என் குடும்பம் எதையும் பார்த்துட்டு புரட்சி மாட்டேன்னு நினைச்சியா? போய்யா, உங்க புரட்சி தான் என்னன்னு சொல்லுங்களேன். சொல்றேன். புரட்சி மட்டுமல்ல, இப்ப நான் சொல்ல போறது நீங்க 2 பேரும் கேட்டு என்ன ஆவீங்களோன்னு பயமா இருக்கு. என்னங்க விஷயத்தான் சொல்லுங்களேன். சொல்றேன். கேட்ட உடனே ஏதாவது ஆயிட போகுது, அதான் பயப்படுறேன். இப்போ நம்ம நாட்டுல எல்லாருமே ஒரே மதத்துல ஜாதியை விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு பெரிய புரட்சின்னு விடிய விடிய பேசுறானுங்க. இப்ப நான் செய்ய போற புரட்சி இருக்க எல்லாத்த விட போயிடுச்சு, மேல போயிட்டேன். சொல்றேன். மதத்துக்கு முதல் கனெக்ஷன் கொடுக்குற முதல்ல எடுத்த உடனே. அப்புறம் சொல்றேன், இனிமேதான் வரும்போது என் பையன் ராஜுவுக்கு இவரு மாவ மேரிக்கும் கல்யாணம். என்ன ஜேம்ஸ் என்ன ஆளவந்தார், என்னுடைய ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. ஒரு தூய உள்ளத்துல பலகாலமா நடந்து வந்த பிரார்த்தனை தான் இன்னைக்கு உங்க வாயிலிருந்து எதிரொலியா வருது. இது கர்த்தருடைய அருள். ஆளவந்தார், உங்க ஏற்பாடு எனக்கு பூர்ண சம்மதம். அப்பாடா, எங்க பெறல்றியோன்னு பார்த்தேன். அப்பா இன்னைக்கு தான் நான் பெறல. ஏன்னா நான் எது பேசினாலும் நீ எழுத்து பேசுறாள். சும்மா இருக்கிற நீ ஏதாவது 2 வார்த்தை பேச. நீங்களே பார்த்து இந்த நல்ல முடிவு செய்த பிறகு நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இப்பதான் என் மனம் குளிர்ந்தது. இந்தாங்க. எல்லாம் ஞான பண்டித செயல்தான், வேற என்ன? இல்லன்னா நான் சொல்லி 2 பேரும் என்னைக்கு ஓத்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பையன் ராஜு இருக்கானே, போலீஸ் ட்ரைனிங்க்கு படிக்க போயிருக்கான். வந்த உடனே கல்யாணத்தை வச்சுடுவோம். வெளியே சொல்லிடு, என்ன புரட்சியான விஷயம். கலைச்சாலும் கலைச்சிடுவானுங்க இந்த பயல்வ. பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போறேன். அப்புறம் அது என்ன கண்டு ஒண்ணு வெக்கப்பட்டு புரிஞ்சுட்டு நடக்கும், அசிங்கமா இருக்கும். இந்த அச்சியோட முடி நீ நாளை சம்மந்தி ஆயிட்டா நீ என் வாயில போடு, நான் வாயில போடுறேன். ஐயா என்னம்மா பாக்குற? அப்படி ஒண்ணுமில்ல எஜமா, நம்ம மேரியம்மா பக்கத்துல நிக்கிறது யாருன்னு பார்த்தேன். அதுவா, வாழ்நாளெல்லாம் அவளோட யாரு இருக்கணுமோ அவன் தான் பக்கத்துல நிக்கிறான். நம்ம வைர வியாபாரி ஆளவந்தார் இருக்காரு, அவருடைய மகன் தான் ராஜன். நம்ம மேரிய பாக்குறதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க, நீ பார்த்ததுமா? இல்லைங்க. சின்ன வயசுல இருந்து மேரியும் ராஜனும் ஒருத்தருக்காக ஒருத்தர் வளர்ந்தவங்கன்னு சொல்லலாம். சமீபத்துலதான் அவங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணணும். கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு எஜமா. நான் ரோமுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதான். மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கேன் எஜமா.